பெரியவள் அனிதா. அவள் ரொம்ப அமைதியானவள். எதையும் மெதுவா செய்றவள். பசி வந்தாலும் அம்மா கையால ஊட்டினாதான் சாப்பாடு இறங்கும். அவளோட தங்கை அனிஷா ரொம்ப சுட்டி. பசியா உடனே ஓடிப்போய் தானே தானாக சாப்பாடு போட்டுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாள். ஒரு மாலை சாப்பாட்டின் வாசனை வீட்ல பரவுது. அனிஷா தட்டில் சாதம் குழம்பு போட்டுக்கிட்டு அமர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சா. அம்மா, எனக்கு ரொம்ப பசிச்சுடுன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அம்மா சிரிச்சாங்க. அனிதா, நீயும் சாப்பிடலாமே. அனிதா மெதுவா தலையாட்டினா. நீங்க ஊட்டினாதான் சாப்பிடுவேன் அம்மான்னு சொன்னாள். அம்மா அவளோட பக்கத்தில் வந்து பாசமா ஊட்டினாங்க. அனிதா சந்தோஷமா சாப்பிட்டா. அக்கா தங்கை இருவரும் அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடும் அந்த தருணம் ஒரு இனிமையான நினைவாக மாறுது. அம்மா கையில சோறு அமிர்தம் மாதிரி. உங்களுக்கும் இப்படித்தான் பசி வந்தா அம்மா கையில தான் சாப்பிடணும் போல இருக்குதா? கமெண்ட்ல சொல்லுங்க.